வணக்கம். மிக முக்கியமான மூலங்களிலிருந்து அறிவுத் துளிகளை பிரித்தெடுக்கும் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது J.I. பேக்கரோட நற்செய்தி அறிவிப்பும் கடவுளின் இறை ஆண்மையும் அங்கிற புத்தகம். இது ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. அதாவது, கடவுள் தான் உண்மையிலே எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார்னா, அவர் முழுமையான இறை ஆண்மை உள்ளவர்னா, அப்புறம் நாம ஏன் நற்செய்தியை பரப்பணும்? அவரே எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டாரா? இது பலருக்கும் ஒரு குழப்பமான கேள்வி இல்லையா? ஆமா. இது இறையியலோட மையத்துல இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பேக்கரோட வாதமே என்னன்னா, கடவுளோட இறையாண்மையும் சரி, மனிதனோட பொறுப்பும் சரி, ரெண்டுமே வேதாகம உண்மைகள். பார்க்கறதுக்கு இது ஒண்ணுக்கொண்ணு முரணா தெரியலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதை நாம எதிரிகளா பார்க்கக்கூடாது, நண்பர்களா பார்க்கணும்னு சொல்றாரு. இந்த கலந்துரையாடல்ல இந்த ரெண்டு பெரிய உண்மைகளையும் நாம எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல் நம்ம நற்செய்தி ஊழியத்தை எப்படி இன்னும் பலப்படுத்துதுன்னு பார்க்கலாம். சரி, இதை நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். கடவுளோட இறையாண்மைங்கிற வார்த்தையை கேட்டாலே சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் வரும். ஆனா பேக்கர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. அதாவது, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கே தெரியாம கடவுளோட இறையாண்மையை ஆழமா நம்புறாங்கன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. பேக்கர் இதை விளக்குறதுக்கு நம்மளோட அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து 3 நடைமுறை உதாரணங்களை காட்டுறாரு. முதலாவது, நாம் ஜெபிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ஏன் ஜெபம் பண்றோம்? நம்ம தேவைகளை நிறைவேற்றுற சக்தி கடவுள்கிட்ட இருக்குன்னு நம்புறதால தானே. நம்ம சொந்த பலத்தால முடியாத விஷயத்த கூட அவரால செய்ய முடியும்னு நம்புறோம். அந்த நம்பிக்கை தான் கடவுளோட இறையாண்மையை ஏத்துக்கிறது. ஆமா, அது உண்மைதான். நாம ஜெபிக்கும்போது அந்த கண்ட்ரோலை நம்ம கிட்ட இருந்து கடவுளுக்கு கொடுக்கறோம். ஏன் விருப்பம் இல்ல, உம்முடைய விருப்பம் நடக்கட்டும்னு சொல்றதே அதை அங்கீகரிக்கிறது தான். சரி, ரெண்டாவது உதாரணம் என்ன? ரெண்டாவது, நம்ம மனமாற்றத்துக்காக நாம கடவுளுக்கு நன்றி சொல்றோம். நீங்க எப்படி கிறிஸ்தவரா மாறுனீங்கன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் புத்திசாலித்தனத்தால நானே யோசிச்சு இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னா சொல்லுவோம்? இல்ல, கடவுளோட கிருபையால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தான் சொல்லுவோம். சரி, அந்த மனமாற்றத்தோட உண்மையான காரணக்கர்த்தா கடவுள் தான் நாம ஒத்துக்கிறது, அவரோட இறையாண்மையை ஆழமா அங்கீகரிக்கிறது தான். மூன்றாவது புள்ளி இன்னும் ஆழமானதுன்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. மிகச்சரியா சொன்னீங்க. மூணாவது, நாம மற்றவங்களோட மனமாற்றத்துக்காக ஜெபம் பண்றோம். நம்ம நண்பரோ இல்ல குடும்பத்துல ஒருத்தரோ மனம் திரும்பணும்னு ஜெபிக்கும்போது என்ன கேக்குறோம்? கடவுளே, அவரோட கடினமான இதயத்தை மாத்துங்க, அவரோட கண்களை திறங்க அப்படின்னு தானே கேக்குறோம். ஒருத்தரை மாத்துற சக்தி நம்ம பேச்சுலயோ தந்திரத்திலயோ இல்ல, அது கடவுள்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அப்போ நம்ம ஜெபங்கள்ல நாம எல்லாரும் கடவுளோட இறையாண்மையை முழுசா நம்புறவங்களா தான் இருக்கோம். இது ரொம்ப தெளிவான விளக்கம். ஆனா அதே வேதாகமோ மனிதனோட பொறுப்பையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நற்செய்தியை புறக்கணிக்கிறவங்க தண்டனைக்குள்ளாவாங்கணும், அதை அறிவிக்க தவறுனா கணக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. இது ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல புரிஞ்சுக்கிறது? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. இங்கதான் பேக்கர் முரண்போலி, அதாவது பாரடாக்ஸ், அப்புறம் இருமுனை முரண்-உண்மை, அதாவது ஆன்டினாமி, இது ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை விளக்குறார். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம், ஆனா புரிஞ்சுக்கிட்டா பெரிய தெளிவு கிடைக்கும். ஓகே. முரண்போலி அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல். பார்க்கறதுக்கு முரணா தெரியும், ஆனா கொஞ்சம் யோசிச்சா அதோட ஆழமான உண்மை புரியும். உதாரணத்துக்கு, கடவுளுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான சுதந்திரம் சொல்றது. ஆமா, சேவை செய்யறது எப்படி சுதந்திரம் ஆகும்னு தோணும். கரெக்ட். ஆனா யோசிச்சு பார்த்தா, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறத விட கடவுளுக்கு சேவை செய்யறது தான் விடுதலைன்னு புரியும். இது ஒரு உண்மையான முரண்பாடு இல்ல. சரி, அப்போ இருமுனை முரண் உண்மைங்கிறது இதிலிருந்து எப்படி வேற மாதிரி? அந்த வார்த்தையே கொஞ்சம் சிக்கலா இருக்கே. ஆமா, இருமுனை முரண்-உண்மை அப்படிங்கிறது 2 உண்மைகள் இருக்கு. ரெண்டுமே மறுக்க முடியாதது. வேதாகமத்துல தெளிவா இருக்கு. ஆனா அது ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி உண்மையா இருக்க முடியும்னு நம்மளோட இந்த வரையறுக்கப்பட்ட மனித அறிவால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு உண்மையான முரண்பாடு இல்ல, ஆனா நம்ம பார்வைக்கு அப்படித்தான் தெரியும். இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? நவீன இயற்பியல்ல இருந்து ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லலாம். விஞ்ஞானிகள் ஒளிய, அதாவது லைட்ட ஆராய்ச்சி செய்யும்போது சில சோதனைகள்ல அது அலைகள், மணி வேவ்ஸ் மாதிரி செயல்படுது. வேற சில சோதனைகள்ல அது ஃபோட்டான்ஸ் என்ற சின்ன துகள்கள், பார்ட்டிகிள்ஸ் மாதிரி செயல்படுது. ரெண்டுக்குமான ஆதாரங்களும் ரொம்ப வலுவா இருக்கு. அப்போ ஒளி அலையா இல்ல துகளா? விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டும் தான் சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்னு நம்ம மூளைக்கு புரியல.
ஆனா அவங்க நமக்கு முழுசா புரியாட்டியும் உண்மை இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஆஹா, இது ஒரு அருமையான உதாரணம். அப்போ கடவுளோட இறையாண்மையும் மனிதனோட பொறுப்பும் ஒரு இருமுனை முரணுண்மைன்னு பேக்கர் சொல்றாரு, அப்படிதானே? அளவிட முடியாத கடவுளோட செயல்களை நாம எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும்? மிக சரியா சொன்னீங்க. பேக்கரோட வாதமே அதுதான். இந்த 2 உண்மைகளையும் எதிரிகளா பார்த்து ஒன்னு தேர்ந்தெடுத்து இன்னொன்னு நிராகரிக்க கூடாது. அத நண்பர்களா பார்த்து 2யும் ஒரே நேரத்துல புடிச்சுக்கணும். கடவுளோட இறையாண்மையா இல்ல மனிதனோட பொறுப்பாங்கிற கேள்விக்கே நம்ம தீர்வு காண வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஒரு பதட்டத்திலேயே நம்ம உண்மையா ஊழியம் செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய விடுதலை. சரி, இந்த 2 உண்மைகளையும் நண்பர்கள் மாதிரி பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆனா நடைமுறையில அது கஷ்டம் இல்லையா? நம்ம மனசு இயல்பாவே ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிடும். அப்படி ஒரு பக்கமா சாஞ்சா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பேக்கர் எச்சரிக்கிறாரா? ஆமா, இங்கதான் பேக்கர் 2 பெரிய ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கிறாரு. இந்த இருமுனை முரண் உண்மைய நம்ம சமநிலையோட கையாளலன்னா 2 தவறான உச்சக்கட்டத்துக்கு போயிட வாய்ப்பு இருக்கு. அது என்ன அந்த 2 உச்சங்கள்? முதலாவது, மனித பொறுப்புக்கு மட்டும் அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்படி செஞ்சா மனமாற்றங்களை உருவாக்குறது நம்ம பொறுப்பு, நம்ம திறமைன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவோம். இதோட விளைவு என்ன ஆகும்? நற்செய்தியோட உண்மைய நேர்மையா சொல்றதை விட மக்களை எப்படியாவது ஒப்பிச்சிடணும்னு சில உத்திகள், உளவியல் ரீதியான அழுத்தங்கள். ஒரு சேல்ஸ் டார்கெட் மாதிரி ஆயிடும் இல்லையா? இத்தனை பேரை மனமாற்றம் செய்ய வைக்கணும்னு ஒரு அழுத்தம் உருவாகிடும். கரெக்டா சொன்னீங்க. பரிசுத்தாவியானவரோட வேலையை நாமளே எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். நற்செய்தி அறிவிப்புங்கிறது ஒருவித மூலச்சலவையா இல்ல விற்பனை தந்திரமா மாறிடும். 2வது ஆபத்து இதுக்கு நேர் எதிர். கடவுளோட இறையாண்மைக்கு மட்டும் அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது. இது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். ஆமா, கடவுள் ஒருத்தரை மனமாற்றம் செய்ய நினைச்சா அவரே அதை செஞ்சுக்குவாரு, நம்ம உதவி அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் உருவாகிடும். இது கேட்கும்போது எனக்கு வில்லியம் கேரி சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதேதான். அந்த சம்பவம் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு மிஷனரியா போனோன்னு ஒரு கூட்டத்துல சொன்னப்போ ஒரு பெரியவர் எழுந்து, இளைஞனே உட்காரு, கடவுள் புறஜாதியார மனமாற்றம் செய்ய விரும்புனா அவர் உன் உதவியோ ஏன் உதவியோ இல்லாம அதை செய்வாருன்னு சொன்னாராம். இந்த மனநிலையை தான் ஹைப்பர் கால்வினிசம்னு சொல்லுவாங்க. இது கடவுளோட தெளிவான கட்டளைய புறக்கணிக்கிறது. அப்போ நாம இந்த 2 தவறான பாதைகளையும் தவிர்க்கணும். ஒரு பக்கம் நாம சேல்ஸ்மேனா மாறக்கூடாது, இன்னொரு பக்கம் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த சமநிலையான புரிதலோட பேக்கர் நற்செய்தி அறிவிப்போட உண்மையான அர்த்தத்தை மறுவரையறை செய்றாரு. பொதுவா நற்செய்தி அறிவிப்ப அதோட விளைவுகளை வச்சுதான் வரையறுப்பாங்க. உதாரணத்துக்கு 1918ல ஒரு பேராயர்கள் குழு நற்செய்தி அறிவிப்பது என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் கிறிஸ்து இயேசுவை முன்வைப்பதாகும், அதன் மூலம் மக்கள் அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள்னு ஒரு வரையறை கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம். இந்த வரையறை கேட்கறதுக்கு சரியாத்தானே இருக்கு. இதுல என்ன திக்கல்? ஒரு செயல் வெற்றியா இல்லையாங்கிறத அதோட முடிவுகளை வச்சுதானே சொல்ல முடியும். மனமாற்றமே நடக்கலன்னா அது எப்படி ஒரு நல்ல நற்செய்தி அறிவிப்பா இருக்க முடியும்? இதுதான் முக்கியமான புள்ளி. அந்த வரையறையில இருக்கிற அதன் மூலம், அதாவது so thatங்கிற வார்த்தையில தான் சிக்கல் இருக்குன்னு பேக்கர் சொல்றாரு. இது நற்செய்தி அறிவிப்ப அதோட விளைவுகளோட அடிப்படையில வரையறுக்குது. அதாவது மனமாற்றங்கள் நடந்தா மட்டும்தான் அது உண்மையான நற்செய்தி அறிவிப்புன்னு அர்த்தமாகுது. ஆனா பேக்கர் கேக்குறாரு, மனமாற்றங்களை கொண்டு வர்றது யாரோட வேலை? மனுஷனோட வேலையா இல்ல கடவுளோட வேலையா? அது கடவுளோட வேலை. அப்போ நற்செய்தி அறிவிப்புங்கிறது மனமாற்றங்களை உருவாக்குறது இல்ல, அது நற்செய்திய உண்மையாவும் நேர்மையாவும் பிரசங்கிக்கிறது. முடிவுகள் முழுசா கடவுளோட கையில இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ பேக்கரோட பார்வைப்படி நான் 10 பேர்கிட்ட நற்செய்திய சொல்லி ஒருத்தர் கூட மனம் திரும்பலன்னா நான் வேலையில தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? என் கடமை அந்த செய்தியை சரியா சொல்றது மட்டும்தானா? இது கேட்கறதுக்கே ஒரு புது கோணமா இருக்கு. ஆமா, இத விளக்குறதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியத்தை பேக்கர் உதாரணமா காட்டுறாரு. பவுல் தன்னோட ஊழியத்தை எப்படி பார்த்தாருங்கிறதுல 3 முக்கிய அம்சங்கள் இருக்கு. முதலாவதா, பவுல் தன்னை கிறிஸ்துவோட பிரதிநிதியா பார்த்தாரு. அவர் 3 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. உக்கிரானக்காரன், அதாவது ஸ்டூவர்ட், தூதுவன், ஹெரல்ட், அப்புறம் ராஜதந்திரி, அம்பாசிடர். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. உக்கிரானக்காரன்னா ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்து அதை ஒப்படைக்கிற பொறுப்புள்ளவன், அதை மாத்த அவனுக்கு உரிமை இல்ல. தூதுவன்னா ராஜாவோட செய்திய ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே அறிவிக்கிறவன். ராஜதந்திரிங்கிறது ராஜாவோட முழு அதிகாரத்தோட பேசுறவன். இது 3மே என்ன காட்டுதுன்னா,
பவுல் அவரோட சொந்த கருத்தை பேசல, அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்திய உண்மையா அறிவிச்சாரு. சரி, இது முதல் அம்சம். ரெண்டாவதா அவரோட முதன்மை பணி போதிக்கிறதா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. பவுல பொறுத்தவரை நற்செய்தி அறிவிப்புங்கிறது அடிப்படையில ஒரு போதனை பணி. மக்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறத விட அவங்களுக்கு நற்செய்தியோட உண்மைகளை கத்துக் கொடுக்கறது தான் முக்கியம்னு அவர் நினைச்சாரு. அதனால தான் அவர் பட்டணங்களுக்கு போய் ஜபாலயங்கள்ல விவாதிச்சாரு, காரணங்களை விளக்கினாரு, போதிச்சாரு. ஏன்னா நற்செய்திங்கிறது ஒரு மேலோட்டமான செய்தி இல்ல. அதுல கடவுள், பாவம், கிறிஸ்து, சிலுவைன்னு பல ஆழமான உண்மைகள் இருக்கு. அப்புறம் நற்செய்தி அறிவிப்புங்கிறது ஒரு உணர்ச்சிகரமான அனுபவம் மட்டும் இல்ல, அது ஒரு அறிவுபூர்வமான விஷயமும் கூட. சரி, மூணாவது புள்ளி என்ன? மூணாவது, அவரோட இறுதி நோக்கம் மனமாற்றமா இருந்துச்சு. இங்க தான் அந்த சமநிலைய பாக்குறோம். பவுலோட செயல்பாடு, அதாவது ஆக்டிவிட்டி, உண்மையா போதிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அவரோட நோக்கம், இன்டென்ஷன், மக்களை மனமாற்றத்துக்குள்ள வழிநடத்துறதா இருந்துச்சு. அவர் வெறும்ன தகவல்களை கொடுக்கிற ஒரு விரிவுரையாளரா இல்ல. அவர் மக்களை நேசிச்சாரு, அவங்க ரட்சிக்கப்படணும்னு உண்மையா விரும்பினாரு. ஆக செயல்பாடு போதிப்பது, நோக்கம் மனமாற்றம். இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. அப்போ பேக்கரோட வரையறைப்படி நற்செய்தி அறிவிப்புங்கிறது பெரிய கூட்டங்கள் நடத்துறதோ இல்ல சில வழிமுறைகளை பின்பற்றுறதோ இல்ல. அது எந்த சூழ்நிலையிலையும் எந்த வழியிலையும் ஒரு தனிப்பட்ட உரையாடலா இருக்கலாம், இல்ல ஒரு பிரசங்கமா இருக்கலாம், கிறிஸ்துவ பத்தின உண்மைய மக்களை மனமாற்றம் செய்யணுங்கிற அன்பான நோக்கத்தோட தெளிவா அறிவிக்கிறது. மிகச்சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா ஜே.ஐ. பேக்கரோட பார்வை இதுதான். கடவுளோட இறையாண்மையும் மனிதனோட பொறுப்பும் எதிரிகள் இல்ல, நண்பர்கள். இந்த ரெண்டு உண்மைகளையும் நாம ஒன்னா பிடிச்சுக்கும் போது நம்ம நற்செய்தி அறிவிப்பு ஒரு பக்கம் மனித தந்திரங்கள்லிருந்தும் அழுத்தங்கள்லிருந்தும் விடுதலையாகுது, மறுபக்கம் சோம்பேறித்தனத்திலிருந்தும் விடுதலையாகுது. அது நமக்கு தைரியத்தையும் விடாமுயற்சியும் அதே நேரத்துல பணிவையும் தருது. முடிவுகள் கடவுளோட கையில இருக்கிறதால நாம சுதந்திரமா ஊழியம் செய்ய முடியும். இந்த ஆழமான கலந்துரையாடலிருந்து நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம். பேக்கர் இறையியல் ரீதியா என்ன ஏங்கிறத ஒரு வரைபடம் மாதிரி நமக்கு தெளிவா காட்டியிருக்காரு. ஆனா அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி நடக்க போறீங்க, இது பெரிய மேடைகளை பத்தினது மட்டும் இல்ல. நீங்க அடுத்த முறை உங்க நண்பர்கிட்டயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ பேசும்போது கடவுளோட இறையாண்மைங்கிற அந்த பெரிய உண்மையும் அந்த நபர்கிட்ட அன்பா பேசணுங்கிற உங்க மனித பொறுப்பும் எங்க சந்திக்குது, அந்த ஒரு சின்ன உரையாடல்ல இந்த ரெண்டு உண்மைகளையும் நீங்க எப்படி சமநிலைப்படுத்த போறீங்க?